மகிஷியின் வரம். மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி தன் சகோதரனின் அழிவுக்கு பழிவாங்க பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தாள். சிவன் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவருக்கும் பிறக்கும் ஒரு குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற கடினமான வரத்தை பெற்றாள். அழிச்சாட்டியம். இந்த வரத்தின் துணையுடன் அவள் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் பெருந்துன்பத்திற்கு உள்ளாக்கினாள். ஹரிஹரபுத்திரனின் தோற்றம். தேவர்களையும் முனிவர்களையும் காப்பதற்காக மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைந்தபோது எடுத்த மோகினி அவதாரத்தை மீண்டும் எடுத்தார். பந்தள ராஜாவின் வளர்ப்பு மகன். அதே காலகட்டத்தில் கேரளாவில் பந்தள தேசத்தை ஆண்டு வந்த ராஜசேகர மன்னன் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி தவம் இருந்தான். ஒரு நாள் மன்னன் வேட்டைக்காக பம்பா நதிக்கரைக்கு வந்தபோது குழந்தையின் அழுகுரல் கேட்டது. கழுத்தில் மணியுடன் இருந்த அந்த குழந்தையை கண்டெடுத்து அதை சிவனே தமக்கு அளித்த வரமாக எண்ணி அரண்மனைக்கு கொண்டு சென்றார். மணிகண்டனின் வரவால் அரண்மனையே மகிழ்ச்சியில் திளைத்தது. சிறிது காலத்திற்கு பிறகு ராணிக்கும் ராஜராஜன் என்ற ஒரு மகன் பிறந்தான். அரண்மனை சதியும் புலிப்பாலும். மன்னன் ராஜசேகரன் மணிகண்டனுக்கே பட்டாபிஷேகம் செய்ய முடிவு செய்தார். இதனால் பொறாமை கொண்ட மந்திரி ராணியின் மனதை கலைத்து ஒரு சதித்திட்டம் தீட்டினான். திட்டப்படி ராணி தனக்கு தீராத தலைவலி இருப்பதாக நடித்தாள். அரண்மனை வைத்தியர் மந்திரியினாள். இந்த கொடிய நோய்க்கு புலிப்பால் மட்டுமே மருந்து என்று கூறினார். யாராலும் கொண்டு வர முடியாத புலிப்பாலை தனது தாயின் நோயை குணப்படுத்த தானே கொண்டு வருவதாக கூறி 12 வயது சிறுவனான மணிகண்டன் காட்டிற்கு புறப்பட்டார். மகிஷி சாப விமோச்சனம் பெற்று ஒரு அழகிய பெண்ணாக மாறினாள். லீலாவதி. அவள் ஐயப்பனை திருமணம் செய்ய விரும்பினாள். ஆனால் ஐயப்பன் தான் நித்திய பிரம்மச்சாரி என்று கூறி என்று தன்னை தேடி கன்னியா ஐயப்பமார்கள் புதிய பக்தர்கள் வராமல் இருக்கிறார்களோ அன்று மணந்து கொள்வதாக உறுதியளித்தார். அவரே இன்று சபரிமலையில் மாளிகைபுரத்த அம்மன் மஞ்சமாதாவாக அருள் பாலிக்கிறார். தேவர்கள் அனைவரும் மகிழ்ந்து தேவர்களின் அரசனான இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலிக்கூட்டமாக பின்தொடர மணிகண்டன் புலிமேல் ஏறி அரண்மனை திரும்பினார். சபரிமலையில் ஜோதி ஸ்வரூபம் புலியின் மீது தன் மகன் வருவதைக் கண்ட மன்னன் ராஜசேகரன் மணிகண்டன் சாதாரண மனிதனல்ல, இறைவனின் அவதாரம் என்பதை உணர்ந்து மன்னிப்பு கோரினார். தன் அவதார நோக்கம் முடிந்துவிட்டதாக கூறிய மணிகண்டன் மன்னனின் வேண்டுகோளுக்கிணங்க அவருக்காக ஒரு கோவிலை எழுப்ப சொன்னார். மணிகண்டன் எய்த அம்பு விழுந்த இடமான சபரிமலையில் மன்னன் 18 படிகளுடன் கூடிய ஆலயத்தை எழுப்பினான். பரசுராமர் அங்கே ஐயப்பனின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார். மணிகண்டன் அந்த சிலையில் ஐக்கியமாகி இன்றும் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் அருள்பாலித்து வருகிறார். இதுவே சுவாமி ஐயப்பனின் அவதார வரலாறு ஆகும். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இது போன்ற வீடியோக்கள் நம் சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். பார்த்து மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.